நம்ம இலக்கியாசிரியர்கள் நம்ம கௌதம் சார் இந்த கார்த்திக் ஒரு ஆபத்துன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக நம்ம கௌதம் சார் போயிருக்கவே கூடாது. அதுவும் இந்த அஞ்சலிக்கும் இந்த பார்விக்கும் பாம் வச்சுருக்காங்க. அதை பண்ணது இந்த எஸ்எஸ்கேவால் என்னுடைய பொண்டாட்டிக்கு ஆபத்து இருக்குது அண்ணா, நீங்கள் வந்து காப்பாற்றுங்க, இந்த சொத்து எல்லாத்தையுமே எழுதி கேட்குறான் வாங்கினான்னு சொன்னோடனே நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம ஜானகியமாக சொல்கிறாங்க, இல்லை கௌதம் வேணாம், அவங்க வந்து அனுபவிக்கிட்டோம், அந்த சொத்துக்காக தானே நம்மளை வீட்டு விட்டு வெளியே துரத்துனாங்க, நம்மளை வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சாங்க, உன்னை அண்ணனே இல்லைன்னு சொன்னால் உன்னை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம கௌதம் சார் வந்து சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இப்படி வந்து சொல்கிறீங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவன் தம்பி நான் அண்ணன் சொல்லி வளர்த்துட்டீங்க, இப்போ அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லி அவன் அண்ணான்னு சொல்லி கேட்கும்போது நான் எப்படி முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். அவன் ஏதோ புத்தி கேட்டு போய் அந்த எஸ்எஸ்கேவையும் அந்த தக்ஷாயணியும் நம்பி வந்து சொல்லிட்டான். இப்போ தான் அவனுக்கு வந்து தெரிய வரும் அவங்க எந்த அளவுக்கு கேடு கட்ட ஜென்மம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கார்த்திக் வந்து புரிஞ்சிருப்பான். அதே சமயத்தில் இந்த சமயத்தில் போயிட்டு உதவாமல் இருந்தால் அது நம்மளை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வந்து இருக்காங்க, நம்ம பழசு எதுவுமே வந்து மனசில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் வந்து உடனே கிளம்புறாங்க. அதே சமயத்தில் அந்த எஸ்எஸ்கே மேலே நம்ம கௌதம் சாருக்கு இன்னொரு கோவம், நம்ம ரேவதி அம்மாவுக்கு துரோகம் பண்ண கோவம், இந்த எஸ்எஸ்கே தான் தன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சாருக்கு தெரிஞ்சதுலேருந்து அந்த எஸ்எஸ்கே மேலே கோவத்தில் இருக்காங்க இல்லையா, அதையும் இப்போவே எனக்கு கணக்கு திட்டலான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் அந்த எஸ்எஸ்கேவை கொலை பண்ணுறதுக்காகவே எனக்கு செம கோவமாக வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் நம்ம இலக்கிய வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம கௌதம் சார் வந்து போகிற வேகத்தையும் பேசின விதத்தையும் வச்சு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் நம்ம இலக்கியவும் ஏதாச்சும் எக்கு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து போயிடுவோம், கௌதமை வந்து கொஞ்சம் தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியவும் பின்னாடியே வந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்திக் கிட்ட நம்ம கௌதம் சார் வந்து போக சொல்லி நீ போயிட்டு சமாளி நான் அதுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த கார்த்திக் போனோடனே அந்த எஸ்எஸ்கேவும் அந்த தக்ஷாயணியும் பயங்கரமாக அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. நீ மட்டும் அந்த சொத்து பத்திரத்தை எழுதி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவன் பொண்டாட்டியை கொண்டுருவான், வேறு வழியே கிடையாதுன்றாங்க. இந்த கார்த்திக்கும் எவ்வளவோ கெஞ்சியும் பார்க்குறாங்க, என்னென்னவோ பண்ணியும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த எஸ்எஸ்கே வந்து தக்ஷாயணியும் விட்டப்பாடு வந்து கிடையாது. சரி வேறு வழியே இல்லை, நான் போயிட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் இந்த எஸ்எஸ்கேவுக்கு சந்தோஷமாக வந்து இருக்குது. இந்த எஸ்எஸ்கேவும் வந்து தக்ஷாயணியும் சந்தோஷமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக் நேராக வெளியே போனதும் நம்ம கௌதம் சாருடைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. நம்ம கௌதமையும் நம்ம இலக்கியவும் பார்த்தோன்னே இந்த எஸ்எஸ்கே வந்து ஆடி போகிறாரு. ஏன்னா கௌதமை கூட்டிகிட்டு வர நீ சொத்து பாத்திரத்தை கொண்டு வரதுக்காக தானே போகிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே எனக்கு பயந்து போய் கேட்கும்போது என்னுடைய அண்ணன் இருக்கும்போது நான் எதுக்கு வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம கௌதம் சாரை பார்த்தோன்னே இந்த தக்ஷாயணிக்கு வந்து பயங்கரமாக பயம் வந்துடுது. உடனே அந்த பாம் ரிமோட்டை வந்து அழுத்தத்துக்காக வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்கள் மட்டும் கிட்ட வந்தீங்க இல்லை ஏதாச்சும் பண்ணிங்க அப்படின்னா இதை அழுத்தி வெடிக்க வச்சிருவோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கௌதம் சார் வந்து அவங்களே ஏதாச்சும் வந்து பண்ணிக்க எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே இந்த தக்ஷாயணிக்கு சிரிப்பாகுது. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம கௌதம் சார் அந்த ரிமோட்டை பதினக்க தட்டி விட்டு அந்த ரிமோட்டை பதினக்க எடுத்துடுறாங்க. அதே சமயத்தில் இந்த எஸ்எஸ்கேவை பதினக்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கௌதம் சார் வந்து இந்த எஸ்எஸ்கே மேலே இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ரேவதி அம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம ஜானகியம்மா பதத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே நம்ம ரேவதி அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க, ஐயோ கௌதம் எஸ்எஸ்கேவை ஏதாச்சும் பண்ணுருவான், ஏன்னா கௌதமோடைய புள்ள தான் எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜானகியம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜானகியம்மாவுக்கு உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.